Hi friends, welcome to Tamil Tech Tutorials. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசிக் கம்ப்யூட்டர் டிப்ஸ். பேசிக் கம்ப்யூட்டர் டிப்ஸ்ல நிறைய இருக்கு. இப்போ நம்ம ரெண்டு டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல டெக்னாலஜி சம்பந்தமா அனைத்து வீடியோக்களும் நம்ம அப்லோட் பண்ண போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது டெக்ஸ்ட் செலக்ஷன். டெக்ஸ்ட் செலக்ஷன் அப்படினாலே உங்களுக்கு என்ன தோணும்னா ஒரு எம்டி பேராகிராஃப் ஒன்று எடுத்துக்கிறேன். எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ரேண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்தாலே நம்மளுக்கு ஒரு சாம்பிள் பேராகிராஃப் கிடைக்கும். இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறேன். இது ஒரு டம்மி டெக்ஸ்ட் தான். இப்போது டெக்ஸ்ட் செலெக்ஷன் அப்படின்னாலே நம்ம கண்ட்ரோல் அழுத்தி டோட்டல் கண்டென்ட்டையும் செலக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படி ஒவ்வொரு கேரக்டராக ட்ராக் பண்ணி இழுப்போம். இது இல்லாமல் நான் என்ன சொல்லி தெரிய போகிறேன்னா, ஒவ்வொரு சென்டென்ஸ்னால் ஃபுல் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, இது வரலும் ஒரு சென்டென்ஸ், அடுத்த சென்டென்ஸு ஆடுக்கிட்ட ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் ஸ்டாப் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு சென்டென்ஸாக எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நார்மலாக நம்ம லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இருப்போம் பார்த்தீங்களா, அதோட கண்ட்ரோலையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா ஒவ்வொரு சென்டென்ஸாக செலக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த ஃபுல் ஸ்டாப் உள்ள செலக்ட் ஆகிருக்கு, அடுத்தது ஆடு, அடுத்தது இந்த டாக்குமெண்ட்கிட்ட ஃபுல் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா. இப்படி ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப் ஒவ்வொரு சென்டென்ஸாக நம்மளுக்கு செலக்ட் ஆகும். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுக்கணும். அடுத்தது நம்ம பேராகிராஃபை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் நான் செலக்ட் பண்ணுறேன்னா, பேராகிராஃபோட டாப்பில் கர்சரை வச்சுட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மவுஸில் ட்ராக் பண்ணி இழுக்கணும்லாம் அவசியம் இல்லை. லெஃப்ட் கிளிக் மட்டும் 3 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 2 3 செலக்ட் ஆச்சா. இப்போ தேர்ட் பேராகிராஃபை செலக்ட் பண்ணுறேன், கர்சரை டாப்பில் வச்சுருக்கேன், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் கிளிக்கை 3 டைம் 1 2 3 செலக்ட் ஆச்சு பார்த்தீங்களா. இப்போ அடுத்து ட்ராக் ஃபைல்னால் ஒன்றும் இல்லை, நம்ம கட் பண்ணி மூவ், இப்போ காப்பி பேஸ்ட் எல்லாருமே பண்ணுவோம். நம்ம ஒரு இதை கட் பண்ணி மூவ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இப்போது வீடியோங்கிறத ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா, இப்போது நம்ம ட்ராக் பண்ணி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம மூவ் பண்ணுறதுக்கு மட்டும். இப்போ ஒரு ஃபைலை கட் பண்ணி மூவ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ட்ராக் பண்ணி போடுவோம். இப்போ அந்த வீடியோங்கிற ஃபோல்டர்லேருந்து நான் பிக்சருங்கிற ஃபோல்டருக்கு இந்த ரீடுங்கிற ஃபைலை இப்படி ட்ராக் பண்ணி மூவ் பண்ணுறேன். மூவ் ஆயிடுச்சு, காப்பி ஆகாது, ஜஸ்ட் கட் ஆகி மூவ் ஆகும். இதுக்கு மட்டும் தான் நம்ம ட்ராக் பண்ணி போடுவோம். காப்பி பண்ணுறதுக்குன்னா ஒன்று கண்ட்ரோல்-C அழுத்தி கண்ட்ரோல்-V கொடுப்போம், இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்தா அதில் போய் பேஸ்ட் கொடுப்போம். இது இல்லாமல் நான் என்ன சொல்லி தர போகிறேன்னா, ட்ராக் பண்ணி காப்பியும் பண்ணலாம். எப்படின்னா நம்ம நார்மலாக இப்போ ட்ராக் பண்ணி எப்படி பண்ணுவோம், லெஃப்ட் கிளிக் பண்ணி இப்படி லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நம்மளுக்கு எங்கே வேணுமோ அந்த ஃபோல்டரில் போய் வைப்போம். லெஃப்ட் கிளிக் பண்ணி தான் நம்ம போவோம். இதுவே ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோங்கிற இதை வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்ணி இங்கே இழுக்கிறேன். ஒரு சின்ன பாப்அப் விண்டோ ஒன்று வருது. காப்பி பண்ணணுமா மூவ் பண்ணணுமான்னு கேட்குது. மூவ்னா மூவ் ஆகும், காப்பி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். நம்ம லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாமல் ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். அதில் நம்ம காப்பியும் பண்ணிக்க முடியும், கட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டெக்னாலஜி சம்மந்தமாக அனைத்து வீடியோக்களையும் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.